I am conscious of my limitation என்ற காந்தியினுடைய தன்னடக்கமான அவர் குறித்து அவர் கொண்டிருந்த பார்வையை எனக்கு முன்னால் எச்சரிக்கையாக நிறுத்தி அந்த புத்தகத்தின் ஊடாக நான் வாசித்து பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். உடன்பட்ட வாசிப்பு, முரண்படக்கூடிய வாசிப்பு என்று இடையூட்டமாக இருக்கக்கூடிய வாசிப்பு என்று கூட இருக்கலாம். என்னை பொறுத்தவரை என்னுடைய வாசிப்பு முழுமையாக உடன்பட்ட வாசிப்பாக இருந்திருக்கிறது. சில இடங்களிலே சில இடைவெளிகள் இருப்பது போல எனக்கு தோன்றினாலும் கூட பொதுவாக காந்தி அகெயின்ஸ்ட் காஸ்ட், ஜாதிக்கு எதிராக காந்தி இந்த கோல்கேயினுடைய இந்த புத்தகத்திலே பெரும்பாலும் உடன்பட்ட வாசிப்பையே நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நிஷிகாந்த் கோல்கே ஒரு பேராசிரியர், திரிபுரா பிரதேசத்திலே பேராசிரியராக இருக்கிறார். பல்வேறு கட்டுரைகளை EPW போன்ற, இப்பொழுது மின்னிதழாக வரக்கூடிய இந்த ஒயர் போன்ற பல்வேறு இதழ்களை எழுதி வருகிறார். அவர் சென்னையில் IITயில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் என்ற பிரிவில் ஒரு தீசிஸாக எழுதிய ஆய்வு, டாக்டரல் தீசிஸ் என்பது இன்றைக்கு புத்தகமாக, அது காந்தி அகெயின்ஸ்ட் காஸ்ட் என்ற புத்தகமாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ஸால் 2017 வெளியாகியுள்ளது. புத்தகத்தின் விலை 695 ரூபா போட்டிருக்காங்க, நம்ம வாங்க முடியும். நிஷிகாந்தோடைய மிக முக்கியமான காந்தி ஆய்வு கட்டுரைகளை வாய்ப்புள்ளவர்கள் படிக்க முடியும். காந்தி நிறைவறியாளரா? வாஸ் காந்தி ஆர் எ ரேசிஸ்ட்? நவீனத்துவம் குறித்து, தொழில்மயமாக்கம் குறித்து, மேற்குலகம் குறித்து காந்தியினுடைய உரையாடல்கள் என்ன என்பதை பற்றி அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். அருந்ததி ராய் டாக்டர் அண்ட் செயின்ட் என்ற புத்தகத்தின் மீதான தன்னுடைய விமர்சன உரையை வைத்திருக்கிறார். அம்பேத்கர் ஒரு தத்துவியலாளர் என்ற பார்வையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். காந்திஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆன் ரிலிஜன் அண்ட் காட் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். காந்திஸ் கான்செப்ட் ஆஃப் ஸ்வராஜ் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இப்போ பல்வேறு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அகடமிஷியாவில் நீங்கள் சில கட்டுரைகளை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். சில 2 கட்டுரைகள் இந்த புத்தகத்திலேயே இணைப்பாக வந்திருக்கிறது. டாக்டர் அண்ட் செயின்ட்டுக்கு அவர் கொடுத்த மறுப்புரை என்பது இதில் பின்னுரையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் கோல்கே 5 சாப்டர் வச்சிருக்காரு, 5 பிரிவாக பேசுகிறார். 300க்கும் மேற்பட்ட பக்கங்களை உடைய புத்தகம் இது. ஆவரேஜாக 60 வைத்துக்கொள்ளலாம், ஒரு 60 பக்கம் கொண்ட ஒரு சாப்டர் வைத்துக்கொள்ளலாம் சராசரியாக. அந்த 5 பிரிவுகள் என்ன கேட்குதுன்னு சொன்னால், 1, வாஸ் தேர் எ ஸ்ட்ராட்டஜி இன் காந்திஸ் அப்ரோச் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் காஸ்ட் சிஸ்டம்? காந்திக்கு ஜாதிக்கு எதிரான போராட்டத்தில் ஏதாவது செயல் தந்திரம் இருந்ததா என்பதுதான் முதல் சாப்டர். அடுத்த சாப்டர், வாட் டிட் காந்தி ஸ்டாண்ட் ஃபார், வாட் ஹி இன்டெண்ட் டு அச்சீவ்? காந்தி எதற்காக நின்றார், எதை அடைய எத்தனித்தார் என்பது 2வது சாப்டராக போகுது. 3, 4 ரெண்டுமே விரிவு கருதி அவர் 2 சாப்டரை வச்சிருக்காரு. ஆனால் ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுது ரெண்டுமே. அது காந்திஸ் எவால்விங் ஸ்ட்ராட்டஜி டு அபாலிஷ் காஸ்ட் சிஸ்டம், காந்தியினுடைய வளரும் போக்கில் இருந்த செயல் தந்திரமாக ஜாதி ஒழிப்பிற்கு முன்வைப்புகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். 5வது சாப்டர், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் இன் தி சிஸ்டம். அம்பேத்கர் ஒரு ஏஜென்சியாக இருந்திருக்காரு, அப்புறம் ஆரிய சமாஜ் ஒரு ஏஜென்சியாக வருது, காந்தியினுடைய மூவ்மெண்ட் ஒரு ஏஜென்சியாக வருது. இப்படி டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ், டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் ஃபைட்டிங் அவுட் காஸ்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய முறையில்
அவர்களை குறித்த பார்வைகள், மெரிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தட் மூமெண்ட்ஸ், அந்த இயக்கங்களுக்கான வரையறைகள், பலங்கள் பலவீனங்கள், இவைகளை குறித்து 5வது சாப்டர் பேசுகிறார். ஸோ எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கோ அவளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷனை ராஜ்மோகன் காந்தி கொடுத்துருக்காரு. ராஜ்மோகன் காந்தியோடு அவரே ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அவரோட பேரனும் கூட, நம் நண்பர்கள் இங்கே அறிவார்கள். அதில் அவர் சொல்வது, கொள்கை ரொம்ப ப்ரிசைஸாக பேசியிருக்காரு, ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிறாரு என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப காந்தி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொள்கை ஆய்வுகளை நடத்துகிறார்னு சொல்கிறார். என்னுடைய நடத்தையிலிருந்து பெற முடியாத ஒன்றை என்னுடைய எழுத்திலிருந்து நீங்கள் பெற முடியாது என்று காந்தி சொல்வதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பல்வேறு நகர்வுகளை இந்த புத்தகம் செய்கிறது. காந்தியோட இன்கன்சிஸ்டன்சிஸ் in the deliberations of views on caste, அல்லது deliberation of caste dialogues என்பது குறித்து ராஜ்மோகன் காந்தி கோல்கே சொன்னதை சொல்கிறார். ஒருவேளை காந்தியோட இன்கன்சிஸ்டன்சி 3 காரணமாக வந்திருக்கலாம். என்ன காரணமாக வந்திருக்கலாம்னா, அதாவது இன்கன்சிஸ்டன்சி நீங்கள் சொல்லும்போது முன்னுக்கு பின் புறனாக பேசக்கூடிய அல்லது சீரற்ற போக்குடன் பேசக்கூடிய அவருடைய கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு 3 அடிப்படைகளாக அதை 3 வகையில் புரிந்து கொள்கிறார்கள். ஒன்று, அவருடைய சிந்தனை முரணாக புரிந்து கொள்வர்கள் இருக்கிறார்கள். காலம் போக போக அவர் மத்தியில் ஏற்பட்ட மாற்றமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, இது செயல் உக்தி என்று புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள். இல்லை, செயல் உக்தி என்று புரிந்து கொள்ளக்கூடிய மரபிலே கொள்கை வருகிறார். அந்த மரபை ஒட்டி தான் புத்தகம் முழுக்க பேசக்கூடிய ஆமாம், எஸ், காந்தி எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. அதில் பார்த்துக்கும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லும்போது நிறைய குழப்பங்கள் உருவாகும். இது மார்க்சிய சொல்லாடல், பெருமளவில் மார்க்சிய சொல்லாடலாகவும் இருக்கும். அப்போ மார்க்சிய சொல்லாடலில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்று புரிந்து கொள்வதா? ஏன்னா மாவோ ஸ்ட்ராட்டஜி பற்றி புத்தகம் எழுதுகிறாரு. அவர் நடைமுறையும் யுத்த தந்திரமும் எழுதுகிறாரு. அப்போது காந்தியினுடைய ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய சொல்லாடலை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கும் கோல்கே விளக்கம் அளித்து விடுகிறார். ஏன்னா தப்பாக போயிடக்கூடாது என்பதற்காக. இட் இஸ் நெவர் அன்ஃபேர் மெத்தட் என்பதை சொல்லிடுறார். ஸ்ட்ராட்டஜி என்பது இது நெவர் அன்ஃபேர் மெத்தட், பட் எ ஸ்கில்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் பெர்சுவேடிங் அதர்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் என்று அதற்கான ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்து, ஸ்ட்ராட்டஜி என்பது எங்கேயாவது தவறாக தொடி வந்துவிடக்கூடாது என்பதற்காக கவலையோடு அதை அவர் சொல்கிறார். இதை காந்தியும் தெளிவுபடுத்தி விடுகிறார் சில இடங்களில். என்னன்னு சொன்னார்னா, எனக்கு ஒரு கருத்து இருப்பது என்பது வேறு, அந்த கருத்தையே நான் மற்றவர்கள் மீது திணிப்பது என்பது இயலாத காரியம். ஒருவேளை எனக்கு 125 ஆண்டுகள் வாய்ப்பு இருந்தால் நான் நினைத்தக்கூடிய இந்தியாவை, நான் கனவு காலக்கூடிய இந்தியாவை இந்துக்கள் எப்படிலாம் மாற வேண்டும் என்று விரும்பக்கூடிய இந்துக்களாக நான் மாற்றிவிடுவேன் என்று அவர் ஒரு முறை பேசுகிறார். இப்போ கோல்கே அவர்கள் சொல்றாரு, எஸ், காந்தி இஸ் ஹேவிங் எ ஸ்ட்ராட்டஜி. A strategy is not any clever or unfair act, but skillful means of persuading others towards a particular direction. Particular direction என்பது இங்கே removal of untouchability. Caste has to go என்பதெல்லாம் direction. But it is difficult to prove that he had that approach of strategist. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானா, கொண்டவர் தானா என்று நிரூபிப்பது கூட கடினமானது என்பதையும் சேர்த்தே சொல்லி கொள்கை போகிறார். அப்போ இவருடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் காந்தியினுடைய உரையாடலேருந்து கொண்டு கூட்டி பொருள் கொள்ளக்கூடிய ஒரு மெத்தேடு தான் இவர் எடுத்துக்கிறார். சரி, அடுத்து ராஜ்மோகன் ஒன்று அட்வான்ஸ் பண்ணுறாரு. என்ன அட்வான்ஸ் பண்ணுறாருன்னா, அவருடைய முன்னுரையில் காந்தி இந்துக்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்லது இந்துக்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் என்பது வளர்ந்து கொண்டே போகிறது. எப்படி வளர்ந்து கொண்டு போகிறதுன்னு சொன்னால், ரிலேட்டிவாக எப்படி வளர்ந்துட்டு போகுதுன்னா,
அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் பலம் கூட 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 அது நேர் விகிதத்தில் வளர்ந்து கொண்டே போகிறது. அதாவது as on consolidating his political positions, his reforms stand and demands becoming tougher. அவருடைய அரசியல் ஸ்திரத்தன்மை பெற 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 அந்த கன்சால்டேஷன் கிடைக்க கிடைக்க அவர் இந்துக்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் டஃப் ஆகுது, கடினமாகுது. அந்த காலத்தில் கூடிய இந்துக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் டஃப் ஆகுது, கடினமாகுது என்ற ஒரு முக்கியமான அட்வான்ஸை அவர் ராஜ்மோகன் பண்ணுறார். அதுக்கு பின்பாக அதில் கோல்கே என்ன பேசுகிறாருன்னா, காந்திக்கு 12 வயசுலேருந்து ஏற்பட்ட அனுபவங்கள், வீட்டில் அந்த வரக்கூடிய அந்த கழிப்பறை கழுவக்கூடியவரை தொடாதேன்னு சொல்லக்கூடிய அம்மாவின் உபதேசம், தொட்டால் குளிக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய தீட்டு பற்றிய கண்ணோட்டங்கள், நோஷன், இதிலேருந்து ஆரம்பித்து அவர் தொடர்ந்து எப்படி போனார், தீண்டாமை ஒழிப்பில், ஜாதி உயர்வு தாழ்வு இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்தில், வர்ணபேதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்தில், அவர்களுக்கு பள்ளிக்கூட அனுமதி, கோயில் அனுமதி அல்லது ஆலயம் நீர்நிலை எடுப்பதில் உரிமை, கிராம தொழில் வாய்ப்பு, அதுக்கப்புறம் சாஸ்திரங்களுடைய வரையறைகள், சாஸ்திரங்கள் லிமிட்டேஷன் ஆஃப் சாஸ்திராஸ், கலப்பு மனம், சேர்ந்து சாப்பிடுதல், சமஸ்கிருத மாயை கலைப்பு, கீழ்நோக்கி ஏக்கம் என்று சொல்லக்கூடிய டவுன்வர்ட் மொபிலிட்டி என்று சொல்லக்கூடிய பல்வேறு அம்சங்களை மெதுவாக அவர்கள் விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஸ்வராஜ் என்பதற்கு காந்தியோட புரிதலை ராஜ்மோகன் ஒரு இடத்துல சொல்கிறார். ஃபார் ஹிம் ஸ்வராஜ் இஸ் நாட் ஒன்லி கலெக்டிவ் ஃப்ரீடம் ஃப்ரம் அலைன் ரூல். அது ஏதோ அவரிடமிருந்து எல்லோரும் சேர்ந்து பெறக்கூடிய சுதந்திரம் மட்டுமல்ல, பிரிட்டிஷாரிடமிருந்து. இஸ் எ கலெக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டு லிவ் டுகெதர் இன் ஹார்மனி. தனிநபர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து இணையாக ஒத்த தன்மையோடு ஒத்தியல்போடு சேர்ந்து வாழக்கூடிய இணக்கத்தன்மை என்பதையும் அது சொல்லப்படுகிறது. அவருக்கு நன்னறி காரணகாரி அறிவிற்கு அப்பாற்பட்ட சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதையும் ராஜ்மோகன் சொல்லிட்டு போயிடுறார். இது ராஜ்மோகனுடைய முன்னுரை. அடுத்தது இவருடைய சாப்டருக்கு வந்துடுறேன், கொள்கையுடைய சாப்டருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர், was there a strategy in Gandhi's approach to fight against caste system? இதில் நான் 8 புள்ளிகளை மட்டும் வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய 60 பக்க புத்தகத்தில் நான் 8 புள்ளிகளை மட்டும் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். காந்தி தன்னை சோல்ஜர்னு அறிவிச்சுக்கிறார், போர் வீரன் அறிவிக்கிறார். தன்னை எப்போதுமே ஒரு களப்பணியாளராக கருதுகிறார். சில நேரத்தில் அவர் சொல்லும்போது, ஒரு கேப்டனால தான் ஒரு யுத்தத்தை எப்போது தொடங்க வேண்டும், எப்பொழுது முடிக்க வேண்டும் என்ற நல்ல டைமிங் தெரியும் என்று சொல்கிறார். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை அவரிடம் உள்ளார்ந்து இருக்கிறது என்பது முதல் பாயிண்டாக இருக்கு. அதுக்கு பின்னால் இதுக்கு பொருள் அவர் ஆரம்ப காலத்தில் ஜாதிகளை குறித்து நேர்மறையாகவோ, அன்றைக்கு இருந்த ஜாதி சிஸ்டத்தை குறித்து, வர்ணா சிஸ்டத்தை குறித்து நேர்மறையாக பேசாமல் இல்லை, அன்றைக்கு நேர்மறையாக பேசாமல் இல்லை. அதனுடைய பயன்பாடு அவசியம் என்று கூட கருதியிருக்கலாம். அவைகள் முறைப்படுத்தப்பட்டால், இஃப் ரெகுலேட்டட் ப்ராப்பர்லி, வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் என்று தான் ஆரம்ப காலத்தில் அவர் பேசுகிறார். அவரது எழுத்துக்களை உயர் மதிப்பீடுகள் கூட இருக்குது, ஜாதியை குறித்தும் மரணம் குறித்த உயர் மதிப்பீடுகள் கூட இருக்குது. இந்து மதம் அவை இல்லை என்றால் இந்து மதம் உடைந்துவிடும் என்ற கவலையும் அவருக்கு எழுத்துக்களை வெளிப்படுகிறது, பேச்சுக்களை வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த காலத்து தொடங்கிய விமர்சன பார்வையும் இல்லாமல் இல்லை. அந்த ரெண்டையுமே கலந்து தான் இந்த புத்தகம் பேசுது. ஆரம்ப காலத்தில் அவர் என்ன பேசினார், அதுக்கு பின்னால் எப்படி ஸ்ட்ராட்டஜியாக மாறிட்டே வந்தார், அவருடைய எவால்வேஷன் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பேசுகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்முடைய ஜோசப் லெலிவாலுடைய ஒரு கொட்டேஷனை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஜாதிக்கு எதிராக, அதாவது காந்திக்கு எதிராக காந்தி வைப்பது ரொம்ப எளிமையானது. 1920 காந்தி 1940க்கு எதிராக வச்சிடலாம், 1940 காந்தி 1920க்கு முன்பாக பேசலாம். இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேசப்படுது காந்தியை பற்றிய உரையாடல்கள். ஒரு காந்தி இதற்கு முன்பாக 32க்கு முன்பாக காந்தி, 32க்கு பின்பாக காந்தின்னு எடுத்துக்கொண்டு கூட பேசப்படுகிறது. அது அவர்களுடைய சௌரியம் அல்லது அரசியல் பார்வைக்கேற்ப, தேவைக்கேற்ப அது பேசப்படுகிறது, ரெக்குயர்மெண்ட்டுக்கேற்ப பேசப்படுகிறது என்று லெலிவால் சொல்வார். சரி, காந்திக்கு எதிராக காந்தி தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடியது, கொள்கையை மட்டும்தான் சொன்னாரா என்று கொள்கை கேட்டுக்கிறார்.
நான் மட்டும்தான் அப்படி சொல்கிறேனா? எனக்கு முன்பாக இந்த பார்வையை கொண்டவர்கள் யாராக இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு B.R. நந்தா அப்படி பேசியிருக்கிறார்னு சொல்கிறார். அது ஒரு டாக்டிக்ஸ். B.R. நந்தா வந்து ஒரு டாக்டிக்கல் அப்ரோச் காந்திக்கு இருந்திருக்கிறது என்று பேசுகிறார் சொல்கிறார். ஸோ டாக்டிக் ஸ்ட்ராட்டஜி என்பது இந்த உரையாடலில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது தந்திரோபாயம் என்ற பேரில் டாக்டிக்ஸ் வரலாம், இது செயல் உத்திங்கிற பேரில் ஸ்ட்ராட்டஜி வரலாம். அதுக்கப்புறம் வந்து ராஜ்பவன் காந்தியே பேசுகிறாரு. காந்தி அந்த நேரத்தில் சுகர் கோட்டட் பில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, மாத்திரைக்கத்துக்கு மேலே வந்து சக்கரை தடவி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, அது கூட ஒரு டாக்டிக்ஸ் என்று ராஜ்பவன் காந்தி பேசுகிறாருன்னு சொல்கிறார். அதற்கு அடுத்தது பார்த்தா நம்முடைய ராகவன் வந்து காந்தியினுடைய செயல்பாட்டை வைத்து தான் அவர் மதிப்பிட வேண்டும் என்று உறுதியாக சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு முன்பாக என்னுடைய முன்னோர்கள் பேசியிருக்கிறார்கள், ஆகவே ஸ்ட்ராட்டஜிஸ் என்று நான் மட்டும் பேசவில்லை, அதுக்கு முன்பாக பேசிட்டார்கள் என்று நான் யாருடன் போய் சேர்கிறேன் என்பதற்காக சொல்கிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆசிரம வாழ்க்கையை அப்புறம் விவாதிக்கப்படுது. குறிப்பாக வந்து இந்து சமூகம், அன்றைக்கு இந்து சமூகம் 4 அடிப்படைகளில் தன்னை தற்காத்து கொண்டது. அது மேம்பட்ட உணர்வுகளை கொண்டதாக இருந்தது, அல்லது ஜாதிய ப்ரைடு கொண்டதாக இருந்தது. அது ஒன்று வந்து தீண்டாமை, தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்று சொல்லக்கூடிய முறையில் இருந்த ஒரு காலம். அப்புறம் நோ கான்னுபியம், நோ காமன்சாலிசம், நம்ம அடிக்கடி பேசுறது. சேர்ந்து உணவு சாப்பிட்றது கிடையாது, அப்புறம் கலப்பு மனம் கிடையாது. இது ரெண்டும் அடுத்த 1 தீண்டாமை தொட்டால் பட்டு, அடுத்து வந்து சேர்ந்து சாப்பிடாது 2வது, 3 கல்யாணம் திருமண நிகழ்ச்சியில் வந்து கலப்பு மனம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஏன்செஸ்ட்ரல் காலிங், காந்தி சொல்கிறது போல் தந்தை வழிபட்ட குலத்தொழில். இந்த 4 அடிப்படைகள் வந்து இந்து மதத்தில் அன்றைக்கு பிரதானமாக இருந்தது. காந்தி இந்த 4ஐயும் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆசிரம வாழ்க்கையில் அனுசரிக்கவே இல்லை என்பதை தெளிவாக பேசுகிறார். இப்படி அனுசரித்தார் என்று சொல்லக்கூடிய ரைட்டிங்ஸோ உரையாடலோ எங்கிருந்தா இருந்தால் காட்டுங்கன்னு சொல்கிறார். ஸோ திஸ் அ கைண்ட் ஆஃப் சேலஞ்ச் டு எனிபடி அண்ட் எவரிபடி. இது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்துடுறாரு. இந்த 4ஐயும் காந்தி எப்பொழுதும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஆசிரம வாழ்க்கையிலோ அனுசரிக்கவில்லை என்று அதெல்லாம் சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து சிறு வயதில் ஊக்கா அனுபவம், அம்மா சொன்னது அதில் வந்தது, முஸ்லீம் நண்பர்களுடைய சேர்ந்து சாப்பிட்றது, பல வகை உணவு சாப்பிட்டது, அந்த அனுபவங்கள். அதற்கு பின்னால் தென்னாப்பிரிக்காவில் போய் முதல் லண்டன் போகும்போது கிறிஸ்டியன் நண்பர் வீட்டில் தங்கிறது, அதுக்கு பின்னால் தென்னாப்பிரிக்கா போகும்போது வந்து முஸ்லீம் நண்பர் வீட்டில் தங்கிறது, அந்த ட்ரேடர் வீட்டில் தங்கிறது. தென்னாப்பிரிக்காவில் வந்து கஸ்தூர்பாவியே கூட அந்த கழிவு நீர் சட்டியை வெளியே கொண்டு போக மாட்டேன்னு அதை முணுமுணுப்போடு கொண்டு போனதுக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனைவியை துறந்தால் கூட என்னுடைய இந்த தீண்டாமை அனுசரிப்பை அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய உறுதியான நிலைப்பாடு. அதுக்கு பின்னால் வந்து இங்கேருந்து மாதவிலக்கு என்று சொல்லக்கூடிய பெண்கள் நிகழ்ச்சியில் வீட்டில் யாரையும் தள்ளி வைக்காத நிலைமை. சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நம்முடைய ஜூவையும் வந்து கிறிஸ்டியனையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, போலக் குடும்பத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மிலிக் போலக்காக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஹென்ரி போலக் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சேர்ந்து ஒரே குடும்பத்தில் வாழறது. அதற்கப்புறம் ஃபேமிலி லைஃப் என்பதை விட்டுட்டு ஆசிரம லைஃபுக்கு அங்கேயே போனிக்ஸ் ஆசிரமத்துக்கு போவது. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பல்வேறு நபர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய, இந்துக்களாக இருந்தால் பல ஜாதிகள், பல்வேறு மதத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் அடுக்கிறார், வரிசை அடிக்கிட்டே போகிறார். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்தியாவுக்கு வரும்போது நாயக்கருங்கிற தலித் நண்பர்களை ஒரு சிறுவரை அழைத்து வருவது, அதுபோல் வந்து லக்ஷ்மின்னு தூதாபாயோடைய குழந்தையை எடுத்து வளர்த்தல். அந்த அம்மாவோட பேட்டியெல்லாம் நீங்கள் 60களில் நம்ம பார்த்துருக்கோம், 68, 69 அந்த அம்மா பேட்டிக்கெல்லாம் கூட வந்திருக்க பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வார்தாவில் இருக்கும்போது வந்து கோவிந்து தான் எனக்கு சமையல் செய்வார், கோவிந்துங்கிற தலித் தான் எனக்கு சமையல் செய்வார், கோவிந்துக்கு முடி வெட்டாட்டி நான் முடி வெட்டிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம், இது போன்ற விஷயங்களெல்லாம் கூட அவர் அடுக்கிறார், வரிசையாக அடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்புக்கு மரியாதை என்பது குறித்த அது நிறைய விளக்கங்கள் தராரு. அதாவது வந்து கழிப்பறை சுத்தம் செய்ததுலேருந்து, துணி துவைச்சல்லேருந்து, தையல்லேருந்து பல தொழில்களை செய்வது, ஒரு குலத்தொழில் என்பது இல்லாமல் பல தொழிலை செய்யக்கூடிய ஏற்பாடுகளை ஆசிரமத்தில் செய்வது, இதெல்லாம் வந்து இந்த 4 வகையும் அனுசரிக்காமை என்பதற்கு முதல் சாப்டரில் ஒரு கோடிட்டு காமிச்சிட்டு போகிறார். அதுக்கப்புறம் வந்து இஷ்யூஸ் ஆஃப் சாஸ்திராஸ் எடுத்துக்கிட்டால் அவர் முதலே சொன்னது போல் அறிவிற்கு பாதகமாக பேசும் சாஸ்திரங்களை நான் புறக்கணிக்கிறேன்னு தெளிவாக சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து சொல்கிறார். அவர் கடவுள் வந்து எதுவுமே நேராக வரவில்லை என்பதில் உறுதியாக இருப்பது,
எப்போதுமே வரக்கூடிய சாஸ்திரங்கள் டபுள் டிஸ்டிலேஷன், 2 வடிகட்டுகளோடு வருகிறது என்பதை பேசுவது. ஒன்று தீர்க்கதரிசிகள் சொல்வது, 2வது தீர்க்கதரிசிகளுக்கு வியாக்கியானங்கள் செய்யக்கூடிய இன்டர்பிரட்டர்ஸ் சொல்வது, ப்ராஃபட்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 டிஸ்டிலேஷனோடு தான் வருது. அந்த டிஸ்டிலேஷன் எத்தனை கலப்புகளோடு வருகிறதோ தெரியாது. ஆகவே நான் கடவுளிடது நேராக எதுவும் வரவில்லை என்பதனால் நான் எல்லாவற்றையுமே சந்தேகத்தோடு அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. உடன்பாடான விஷயம் இருக்கிறது, மறுப்புக்கான விஷயம் இருக்குது என்பதை அது அழகாக ஒரு கொள்கையும் விளக்குறாரு. காந்தி சொன்னதை எடுத்து விளக்குறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பேரா வேணா ஆங்கிலத்தில் இருக்க பேரா நான் படித்து காமிக்கிறேன். ஐ cannot let a scriptural text supersede my reason. Nothing comes from God directly. They suffer from a process of double distillation, human prophet done through interpretation of commentators. My seat of authority is pointing his chest. என்னோட அத்தாரிட்டி, என்னோட அதிகாரம், எனக்கு சொல்லக்கூடிய அதிகாரம், இதை செய் என்று எனக்கு கட்டளையிட்ட அதிகாரம் என்பது இங்கே இருக்கிறது என்று அவர் சுட்டி காட்டுவதை எல்லாருமே பேசியிருக்கோம். கோல்கேயும் தொடர்ந்து பேசுகிறார். அப்புறம் அவர் கோயிலுக்கு அதிகமாக போகாதவர், அவருடைய பிரேயர் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சால் நான் அதிலே டீட்டெயில் போக விரும்பலை. அதனால் அந்த டீட்டெயிலாம் அவர் சொல்கிறார். 2 விஷயத்தை அவர் அனுசரித்தார். 4 அனுசரிக்கலை, 2 விஷயம் அனுசரித்தார். ஒன்று சைவ உணவு. ஆனால் அசைவ உணவு சாப்பிடுவதில் உட்காந்து சாப்பிடுவதில் அவருக்கு பிரச்சனை இல்லை. அசைவ உணவு சாப்பிட்ற இடத்துல போய் சாப்பிட்றது மட்டும் இல்லை, அசைவ உணவு வீட்டில் சைவ உணவு சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. முஸ்லீம் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்ருக்காரு, கிறிஸ்டின் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்ருக்காரு, பல மதத்தோடு சாப்பிட்ருக்காரு, பல ஜாதிகளோடு சாப்பிட்ருக்காரு, பிரச்சனை இல்லை. அவருடைய பிரார்த்தனை கூடங்கள் என்பது உருவ வழிபாடு எதுவும் கிடையாது, எந்த உருவ வழிபாடும் அங்கே கிடையாது. எல்லா டெக்ஸ்ட்டும் அங்கே பேசப்படும், எல்லா ரிலீஜியஸ் டெக்ஸ்டும் பேசப்படும், எல்லா ரிலீஜியஸ் சாங்ஸும் அங்கே பாடப்படும். ஸோ அதனால் அதுலேயும் ஒரு நீங்கள் இதை அனுசரித்தார் என்று சொல்வதற்கான இடமில்லை என்று கோல்கே டெவலப் பண்ணுறார். ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே சேர்றாருன்னா, அவன் நடைமுறையில் எந்த வைதிகத்தன்மையும் கொண்டவராக இல்லை, நோ ஆர்த்தடாக்ஸி இன் ப்ராக்டிஸ் என்பதை கோல்கே தெளிவுபடுத்துகிறார். ரொம்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ஆர்கியூமெண்ட்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வர இடங்களாக. அதுக்கு பின்னால் அவருடைய ஆசிரம வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லிட்டாங்க, ஆசிரம வாழ்க்கையை கொஞ்சம் சொல்கிறாங்க. நான் 1904 போனிக்ஸ் ஆசிரமமாக இருக்கலாம், 10 டால்ஸ்டாய் ஆசிரமமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் 15க்கு கோச்சிரம் சொல்லக்கூடிய சபர்மதி ஆசிரமம் ஆசிரமமாக இருக்கலாம். 36 வார்தா சேவா கிராமமாக இருக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது என்பதை டீட்டெயில் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது, அதுக்கப்புறம் அது இந்தியன் ஒப்பீனியன் தொடங்குவதற்காக, அதுக்கப்புறம் அங்கே உள்ள போராளிகளுக்கு உதவி செய்வதற்காக என்ற நோக்கத்திற்காக, இந்தியாவில் சத்தியாகிரகம் பயிற்சிக்காக என்பது போல பல்வேறு விஷயங்களை ஆசிரமத்தோட நோக்கங்கள் விவரிக்க வராரு. ஒரு விஷயத்தை காந்தியோட வார்த்தையிலேருந்து எடுத்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆஷ்ரம் இஸ் அ மெஷரிங் ராட், பீப்புள் கேன் ஜட்ஜ் மீ. ஆஷ்ரம் இஸ் அ மெஷரிங் ராட், பீப்புள் கேன் ஜட்ஜ் மீ. ஆசிரம நடவடிக்கையை பார்த்து என்ன தீர்ப்பிடுங்கப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான குரலை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ நடைமுறை, தனிப்பட்ட வாழ்க்கை நடைமுறை சார்ந்து, ஆசிரம வாழ்க்கை நடைமுறை சார்ந்து அவர் வைதீகத்தன்மையை அனுசரிக்காதவராக இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்குரிய பல்வேறு அம்சங்களோடு கோல்கே முதல் சாப்டரை நவுத்துறார். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி வருது, கர்மா பற்றி பேசினார என்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கும் பதில் அந்த 20களின் தொடக்கத்திலேயே வைக்கம் போராட்டத்திலேயே அவர் பங்கேற்று ஈழவர் மாநாட்டில் அவர் பேசக்கூடிய உரையிலிருந்து அவர் கர்மாக்கு பக்கத்தில் நிற்கவில்லை என்பதை கோல்கே கொண்டு சேர்க்கிறார். இப்போ மனுஷன்தான் அவன் தளபதியை நிர்ணயிக்கிறான், மனுஷன்தான் வரலாற்றை நிர்ணயிக்கிறான். ஆகவே ஈழவர்களாகிய நீங்கள் உங்கள் வரலாற்றை நிர்ணயிக்க எல்லா தகுதியும் உடையவர்கள், ஆகவே நீங்களே உங்கள் வரலாற்றை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று கர்ம உபதேசம் செய்யாமல் உங்களுடைய உழைப்பின் மீது, உங்களுடைய ஆற்றல் மீது, உங்கள் திரளல் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்படுங்கள் சொல்லக்கூடிய காட்சிக்கு அவர் முடிக்கிறார். அப்போ கர்மா என்பதற்கும் பதிலே அங்கே சொல்லிடுறாரு. இது 8 பாயிண்டில் நான் முதல் சாப்டரை கவர் பண்ணிடுறேன், ரொம்ப நேரம் சிக்கன காரணமாக. அடுத்தது வாட் டிட் காந்தி ஸ்டாண்ட் ஃபார் அண்ட் வாட் டிட் ஹி இன்டெண்ட் டு அச்சீவ், எதற்காக நின்றார், எதை அடைய முயற்சித்தார் என்பது. திரும்ப திரும்ப அவர் சொல்கிற முதல் வரி, எஸ் இஸ் எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எல்லா சாப்டர்லையும் அதை சொல்லிட்டு தான் வர்றார் அவர். அதுக்கு
இந்தியா வந்தோன்னு அவருக்கு ஏற்பட்ட முதலே சொல்லிடுறாரு, அப்பா நீ வெளியே சுற்றி பார்த்துட்டு வா இந்தியாவை முழுக்கன்னு சொல்லிடுறாரு, போயிட்டு வராரு. அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் இந்தியா இன்னும் பதப்படவில்லையோ, இது நம்முடைய எல்லாவற்றுக்குமான பதமான நிலமாக இல்லையோ, எல்லாமே பயிரிட முடியாதோ, இன்னும் கொஞ்சம் கலைபறிக்க வேண்டியது இருக்கும், இங்கே இன்னும் கொஞ்சம் பதப்படுத்த வேண்டியிருக்குமோ என்ற சந்தேகம் அவருக்கு இருக்கிறது. அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காருன்னு சொல்லி கொள்கை இதில் நவுத்துறார். அவருடைய சுயராஜ்ய 3 பில்லர்ஸ் ஆஃப் சுயராஜ்யா என்று அவர் பேசும்போது 3 விஷயங்களை சொல்கிறார். 1 தீண்டாமை ஒழிப்பு, 2 இந்து முஸ்லீம் ஒற்றுமை, 3 காதி. இதில் 4 வர்ணாசிரமம் என்றோ ஜாதி என்றோ அவர் சொல்லவே இல்லை என்பதை கொள்கையை சொல்கிறார். அவர் இது செயல்தான் அவருடைய தளமாக இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியலிஸ்ட், ஆக்சிமோரான் என்ற பயன்படுத்துகிறார். ஆக்சிமோரான் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய முறையில் அவர் இருக்கார். காந்தி பேசுது, அவர் சொல்கிறார், ஐ ஆம் நாட் பில்ட் ஃபார் academic writings, action is my domain. He never, இப்போ கொள்கை வந்துடுறார், he never did anything for intellectual quest. அறிவின் தாகத்திற்காக எதையும் செய்வராக அவர் தன்னை காட்டிக் கொண்டதே இல்லை, செய்தாகவும் நமக்கு உதாரணங்கள் இல்லை. He never be armchair philosopher, சாய்வு நாற்காலி தத்துவங்களாக அவர் இருக்கவில்லை. அப்போ செயல், ஆக்ஷன் இஸ் மை டொமைன் என்பது அவ்வளவு விரிவாக்கத்திற்குரிய, அந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு விரிவு பண்ண முடியுமோ அவ்வளோ விரிவாக்கம் செய்ய முடியும். ஆக்ஷன் இஸ் மை டொமைன் என்பது அவ்வளவு விரிவாக்கம் இருக்கிறது. அதை நம்ம அவருடைய எழுத்துக்களை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும், அவருடைய செயல்பாட்டை கவனிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். தென்னாப்பிரிக்காவில் 21 ஆண்டுகள், கொஞ்சம் விட்டு போன மாதங்களை சேர்த்து 21 ஆண்டுகள் அவருக்கு மிகப்பெரிய பயிற்சியாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் லாயரை கொடுத்தீங்க, நாங்கள் மகாத்மாவை கொடுத்தோம், அந்த பேச்சு இருக்குது. நான் அங்கே போனேன், நான் இந்தியாவில் பிறந்தேன், தென்னாப்பிரிக்காவில் உருவானேன் அப்படின்னு காந்தி சொல்கிறது இருக்குது. அப்போ தென்னாப்பிரிக்காவில் உருவான காந்தி என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் மேக்கிங் ஆஃப் மகாத்மா என்று நாம் பேசும்போது தென்னாப்பிரிக்கா நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் தென்னாப்பிரிக்கா நிகழ்ச்சி அதிகம் பேசப்படுவது குறைவாக இருக்கும். ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தென்னாப்பிரிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது, பல விஷயங்களை பேசக்கூடிய விஷயமா இருக்குது. அது தனியாகவே நம்ம தொடர்ந்து நிறைய விவாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா எப்படி உருவானார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அவர் ஹவு he made, how was he made அப்படிங்கிற முறையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் அவருடைய நிறைவேதத்துக்கான போராட்டங்கள், தலைமைக்கான குணங்களை எப்படி கற்கிறாரு, அவருடைய விவாத திறன் எப்படி மேம்படுது, பத்திரிகை அனுபவங்கள் எப்படி வருது, சத்தியாகிரக போராட்டத்தில் எப்படி போகிறாரு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை எப்படி கட்டாரு, பெண்களை முதலாக கொண்டு எப்படி நிறுத்துகிறாரு, இப்படி பல்வேறு விதமான ரொம்ப பெரும் முயற்சிகளை, ஆரம்ப முயற்சிகளை, இந்த ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப முதல் முயற்சிகளை நாம் பார்க்க முடியலாங்க. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 1909 இந்து சுவராஜ் சொல்லக்கூடிய ஹிந்து சுவராஜோடைய பல்வேறு விவாதங்கள், பல்வேறு ரீடிங்ஸ், அது மேலே பல்வேறு ரீடிங்ஸ் இருக்குது. அதை பற்றி கொள்கை பேசுகிறார் கொஞ்சம். அது தத்துவ பின்பலம் கொண்ட ஃபிலாசபிக்கல் ட்ரீட்டீஸ், தத்துவ பலன் கொண்ட புத்தகம் அப்படின்னு பார்க்குறவங்க இருக்காங்க. அது கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகளின் மோதல்களை பற்றி பேசக்கூடிய புத்தகம் அப்படின்னு பார்க்குறவங்க இருக்காங்க. அது ஒரு நேஷனல் ட்ராக், நேஷனல் டிஸ்கோர்ஸ், தேசிய தடங்களில் போகக்கூடிய தேசிய உரையாடல் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. அது பாராளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது என்று சொல்லக்கூடியவர் இருக்காங்க. பார்லிமெண்ட் ஜனநாயகத்திலே எப்படிப்பட்ட வகை ஜனநாயகம் என்று கொஞ்சம் கூடுதலாக போய் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் பேசுகிறார். ஒன்று காந்தி தெளிவுபடுத்துகிறார். அப்போ அது பிரிட்டிஷ் கொடுமையாக இருந்தானே, இந்திய கொடுமையாக இருந்தானே, பிரிட்டிஷ் பூட்ஸால் உழைச்சா என்ன, ஓம் பூட்ஸால் உழைச்சா என்ன, நான் இங்கிலீஷ்தானுக்கு பதிலாக இந்துஸ்தானை கொண்டு வரதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலப்பா என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். நான் இங்கிலீஷ்தானுக்கு பதிலாக இந்துஸ்தானை கொண்டு வரதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலை என்ற பார்வை சொல்லிடுறார். அப்புறம் அரசு என்றாலே மார்க்சிய மொழியில் பயங்கரவாதம் அப்படின்னு இருக்கும், அது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்பது இருக்கும். காந்தி அதை ஆமாம் அது ஒரு வன்முறைக்கான கருவிதான் என்று கிட்டத்தட்ட மார்க்ஸோட இடத்துக்கு வந்துடுறார் அவர். அந்த அரசு என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்ஸ்கிட்ட வராரா பக்குனின்ட்ட வராரா என்பதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டியதாக. காந்தி அனார்கி என்பதை நம்ம படிக்கும்போது அதை பார்க்க முடியும். ஆனால் அப்படியே பக்குனினோட கிட்டக்க போயிட முடியாது, அப்படியே மார்க்ஸோட கிட்டக்க போக முடியாது, கொஞ்சம் பேலன்ஸும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
அந்த ஒரு அப்பரட்டாஸ், அந்த எந்திரம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல அப்பரட்டாஸ் என்பது வந்து மார்க்சிய மொழியாக இருக்குது. வன்முறை சார்ந்த கருவி என்று சொல்லும்போது மார்க்சிய மொழியாக இருக்குது. இது தேவையா நமக்கு, இந்த அரசாங்கம் தேவை, இந்த அரசு கருவி தேவையா நமக்கு, இப்படிலாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் நமக்கு வேணுமா என்று பேசும்போது பக்குனின்ட்ட அல்லது அனார்கிஸ்ட் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும் நமக்கு. இப்படி கலந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவருடைய தனி மனித கௌரவம், அந்த இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன், இண்டிவிஜுவலுடைய ரோல், செல்ஃப் ரூல் என்பதெல்லாம் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் அவருடைய அடிப்படையாக இருக்குது என்பதை கொள்கை வந்துடுறார். அதுக்கப்புறம் வந்து இதில் ஹிந்து ஸ்வராஜ்யை பற்றி ரீடிங்ஸில் வந்து கோல்கே வராரு. அதை முழுக்க 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 மேற்கை நோக்கிய வெறும் விமர்சன பார்வை என்று புரிந்து கொள்ள வேண்டாம், அல்லது இந்தியாவினுடைய பண்டைத்தன்மை குறித்த குளோரிஃபிகேஷன் என்று புரிந்து கொள்ள வேண்டாம். அவர் ரெண்டையுமே அப்படி சொல்லலை. மேற்குடைய எல்லாமே மோசமானது என்று அவர் சொல்லலை. ஏனென்றால் இந்து ஸ்வராஜ்க்கு அவர் ரெஃபர் பண்ண 20 புத்தகத்தில் 18 புத்தகம் மேற்கு புத்தகங்கள், 2 புத்தகங்கள் இந்திய புத்தகங்கள். ஆகவே வந்து மேற்கை நிராகரித்து விட்டால் சொல்ல முடியாது. அவர் 2 பேரை சூஸ் பண்ணார், ஒரு குரு ஒரு சீடன். சீடன்னா பொறுப்புக்கு வரக்கூடிய சீடன். நிறையா சீடர்கள் இருக்காங்க, நிறையா அவருக்கு குரு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கோகலேயன் குருன்னு பேசுகிறாரு, நேருவை கொண்டு வந்து வைக்கிறார் சீடன். அப்போ 2 பேருமே மேற்கு கல்வியை பயின்றவர்கள், மேற்குலகோடு நிறைய தொடர்பு கூடியவர்கள். ஆகவே மேற்கை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார் என்பது சொல்வது அபத்தமானது என்பதற்காக கோல்கே இதெல்லாம் பில்டு பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய எல்லாமே குளோரிஃபிகேஷன் அவர் சொல்லவே இல்லை, நிறைய விஷயங்களை அவர் மறுக்கிறாரு, அதையும் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து அந்தோனி பரோலுடைய காந்தி குறித்த ஒரு முக்கியமான பேரா வந்து கோல்கேக்கு வந்து ரொம்ப உடன்பாடாக இருக்குது. காந்தி வந்து தன்னுடைய சுதந்திரம்ங்கிறத என்ன சொல்கிறாரு, காந்தியோடைய ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் ரூல் என்பதை பற்றி எப்படி டிஃபைன் பண்ணுவது என்பதை ஆந்தோனி பரோல் ரொம்ப அருமையாக டிஃபைன் பண்ணுறாரு. அந்த பேரா மட்டும் நான் ஆங்கிலத்தோட படித்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. Gandhi's freedom and self-rule means national independence, political freedom of the individual, economic freedom of the individual, and spiritual freedom or self-rule, though each distinguishable, together inseparable. இங்கே தான் அவர் மற்றவங்களோட வித்தியாசம் பண்ணுறாரு. எக்கனாமிக் ஃப்ரீடம் என்பதோடு மார்க்ஸ் நிறுத்திடுவாங்க நிறைய பேர், அவரும் தாண்டி போகிறாரு. பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் என்பதோடு லிபரல்ஸை நிறுத்திடுவாங்க நிறைய பேர், அல்ல டெமோக்ராட்ஸை நிறுத்திடுவாங்க நிறைய பேர். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் என்பது ரிலீஜியஸ் ட்ராக்கில் போயிடும். ஆனால் இவர் வந்து ஆந்தோனி பரோல் ரொம்ப கச்சிதமாக சொல்கிறாரு, காந்தியன் ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் ரூல் என்பது நேஷனல் இண்டிபெண்டன்ஸ், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஆஃப் த இண்டிவிஜுவல், எக்கனாமிக் ஃப்ரீடம் ஆஃப் த இண்டிவிஜுவல், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் ஆல் செல்ஃப் ரூல் என்பது சொல்கிறாங்க. அப்போ காந்தியோட தேசபக்தி என்பதை முன்னாடியே சொல்லியாச்சு, அது பிரிட்டிஷ் பூட்ஸ்லேருந்து இந்திய பூட்ஸ்க்கு மாற்றுறது இல்லை, யாரை நெசுக்குவதற்கு என்பதற்காக அவர் தெளிவாக சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து இன்னொன்று கேட்குறாரு, அவர் ஆரம்பத்தில் வந்து 20களில் அவர் பேசிய உரையாடலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இவ்வளவு பேர் 6 மில்லியன், இவ்வளவு பேர் நம்ம 30 கோடியில் 6 கோடியை கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அடிமைகளாக வச்சுக்கிட்டு அல்லது வந்து அவங்கள ரொம்ப தீண்டாத்தார்களாக வச்சுக்கிட்டு அவன் என்ன அடிமைப்படுத்திட்டான்னு பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது, அது என்ன ஸ்வராஜ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க, தீண்டாமல் ஒழியாமல் ஸ்வராஜ் என்பது என்னவாக இருக்க முடியும் என்பது அவர் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து பேசிட்டே வர்றார். அப்போது இவர் என்ன சொல்லிடுறாரு, இந்த 20, 30, 30களில் பேசிய உரையாடலுக்கும் 32க்கு பின்னால் என்பது ரொம்ப முக்கியமானது, 31க்கு பின்னால் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அவர் வளர்ந்துக்கிட்டே போகுது, ரொம்ப உக்கிரத்துக்கு போகுது. அந்த உரையாடல் ரொம்ப காந்தியுடைய அகேன்ஸ்ட் காஸ்ட் உரையாடல் ரொம்ப உக்கிரமாக போயிட்டே இருக்குது. அன்றைக்கு இருந்த நிலைமையில் சனாதி இண்டியலுக்கு ரொம்ப உக்கிரமாக போகுது. அதற்கான இன்கன்சிஸ்டன்சி என்று பார்க்காம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. த பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த அப்பேரண்ட் இன்கன்சிஸ்டன்சிஸ், அப்பேரண்ட் இன்கன்சிஸ்டன்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தார் கோல்கே, ஆர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இன் காந்திஸ் லைஃப் is to see them either as strategic compromises or stages of progress. இதை சொன்னது வந்து கோரா சொல்கிறார். அண்ட் அத்தீஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். காந்தி வித் அன் அத்தீஸ்ட்டுங்கிற புக்கு வந்திருக்கும், ரொம்ப சின்ன புத்தகம் தான் அது, கோரா எழுதினது. கோராவோட அந்த பார்வையை தான் இவர் கோல்கே எடுத்துக்கிறார். இப்படி தாங்க பார்க்கணும் அவருடைய முரண்பாடு, அப்பேரண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸை நம்ம இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. காந்தி ஒரு இடத்துல சொல்கிறார், மேக் யுவர் செல்ஃப் ஃபிட் ஃபார் ஸ்வராஜ்.
ஸ்வராஜ் பிகின் அட் பாட்டம். எப்பவுமே பாட்டம் தியரி பேசுனவர். எல்லாருமே வந்து அப்பர்ட் மொபிலிட்டி பற்றி பேசும்போது தான் இவர் பாட்டம் தியரியை பேசுகிறாரு. ரொம்ப ரொம்ப லேட்டராக தான் மார்க்சிச கிளாசிக்ஸில் கூட பாட்டம் தியரி வர ஆரம்பிச்சிது. பாட்டம் தியரி, ஒர்க்கர்ஸ் தியரி வந்தால் கூட அங்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரம் த பாட்டம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சது வந்து பின்னாடியில் டெவலப் பண்ணுறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் ஹிம்செல்ஃப் ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்வராஜ் என்பதை ஒவ்வொருத்தருமே உணரணும். அங்கே நாட் மியர் கலெக்டிவ் அதெல்லாம் சொல்லிடுறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் காந்தி எதை பார்த்தார், எதற்காக நின்றார் என்பதில் ஹெச்சி வெல்ஸோட நடந்த உரையாடலை அவர் குறிப்பிடுறாங்க. கடமையா உரிமையா, டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ். ஹெச்சி வெல்ஸோடு நடந்த உரையாடல் முக்கியமானது. வெல்ஸ் கேட்குறாரு, என்னங்க கடமையா உரிமையான்னு பேசுகிறாரு. அவர் காந்தி சொல்கிறாரு, எப்போதுமே ப்ரியாரிட்டிஸ் வந்து கடமைக்கு தான், கடமைக்கு தான். என்னோட பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் என்பது அவரோட பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இன்டர்பிரிட்டேஷனு கடமைகள் சார்ந்த இன்டர்பிரிட்டேஷனாக இருக்குது. கடமைகள் சார்ந்த இன்டர்பிரிட்டேஷன். கடமைகள் என்பது தான் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். ரைட்ஸ் என்பது அதோட ஃபாலோ, அதனுடைய பின்தொடராக வரக்கூடியது தான் ரைட்ஸ் என்பது. ஆகவே கடமைகளை செய்தால் உரிமைகள் தானாக வந்து சேரும் அல்லது பின்னால் வந்து சேரும். என்னை விட இந்தியாவில் உரிமைப்படுத்துவர் யார்? ஹெச்சி வெல்ஸ். நான் அதிகமாக கடமைகளை செய்கிறேன், என்னை விட உரிமைப்படுத்துவர் இந்தியாவில் யாரும் இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த மக்களுக்கு இப்படி உரிமையோடு பேசக்கூடியவர் என்னை விட அதிகமாக யாரும் இல்லை, ஆனால் நான் கடமை தான் நம்புகிறேன் என்று அவர் பேசுகிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனாக அவர் டெவலப் பண்ணுறார். அடுத்தது அவருடைய எக்கனாமிக் ஃப்ரீடம் என்பது டெஃபினேஷனுக்கு வருது. அவர் எப்போதுமே வந்து எளிய வாழ்க்கை முறை, சுய திருப்தி, தன்னிறைவு என்பதை பேசுவார். ரொம்ப ஒரு வரியில் அவர் சொல்கிறார், எக்கனாமிக் ஃப்ரீடம் இஸ் எபிலிட்டி டு மினிமைஸ் ஒன்ஸ் நீட்ஸ். இது கச்சிதமாக, ரொம்ப கச்சிதமாக ஒரு கேப்சூல் லைக்கில் வந்து விரித்து சொல்லக்கூடிய, பெரும் பொருளை கொடுக்கக்கூடிய, மணிக்கணக்காக விரித்து பேசக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு வரியில் சொல்லிடுறார். எக்கனாமிக் ஃப்ரீடம் இஸ் எபிலிட்டி டு மினிமைஸ் ஒன்ஸ் நீட்ஸ். அப்புறம் வந்து கம்யூனிட்டி, செல்ஃப் இண்டிவிஜுவல் எப்படிலாம் சஃபிஷியன்ட் எப்படி வேலை செய்யணும் என்பதெல்லாம் விரிவாக பேசிட்டு போகிறாங்க. அடுத்தவர் எதுக்கு நிற்கிறாரு? தேச வாழ்வில் சுய கட்டுப்பாடு. அது வந்து அன்றாட நிகழ்வானால் தேச வாழ்வில் இன் நேஷனல்ஸ் லைஃப் செல்ஃப் டிசிப்ளின் பிகம்ஸ் எ நார்மல் வே ஆஃப் டே டு டே அஃபேர். செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு என்பது தேச வாழ்வில் அன்றாட நிகழ்வானால் யார் நமக்கு பிரதிநிதித்துவம் வேணும், யார் ரெப்ரசன்டேஷன் நமக்கு தேவை? நாமளே எல்லாமே செல்ஃப் கட்டுப்பாடோடு இருக்க ஆரம்பித்தோம்னா யாரும் நமக்கு வந்து சொல்ல வேண்டிய ஆளே இல்லையே என்று அவர் விரிவாக பேசுகிறார். அதுங்க அங்கே தான் வந்து என்லைட்டன்ட் அனார்கி, விழிப்படைந்த ஒரு அராஜகத்தன்மை. அராஜகம்னா இங்கே கெட்ட வார்த்தையாக இருக்குது, அது வேறு பயமாக இருக்குது எனக்கு. அராஜகம் என்பது ஒரு அரசாங்கம் இல்லாமலே தன்னைத்தானே ஒவ்வொரு மனிதரும் இந்த கம்யூனிட்டியும் ஒழுங்கமைத்து கொள்ளும் என்று பேசப்பட்டதான் அனார்கிசம். ராஜாங்கம் இல்லாத தன்மை. அராஜகம் என்பது ராஜாங்கம் இல்லாத தன்மை. அராஜகம் என்பது இங்கே வந்து சோடா பாட்டில் விசுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது நம்ம நாட்டில். ஏன்னா சொல்லாடல் வந்து மாறி போகிறது காலத்துக்கு அப்போ, ஆனால் அது சொல்லதுக்கு பயமாக இருக்குது. அனார்கி அப்படின்னு வார்த்தைக்கு ராஜாங்கம் இல்லாத தன்மை, அரசு இல்லாத தன்மை, அரசு உதிர்ந்த தன்மை, அரசு தேவைப்படாத தன்மை என்று புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்லைட்டன் அனார்கி என்பதை அவர் பேசுகிறார். ஈச் பர்சன் வில் பிகம் இஸ் ரூலர். ஒவ்வொருவருமே அவரே ஆட்சியாளராக மாறிடுவார். He will conduct himself in such a way that his behavior will not hamper the well-being of others. மற்றவங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தராத, துன்பத்தையும் தராத நபராக, சுயாட்சி கொண்ட நபராக அவர் இருப்பார் அப்படி சொல்கிறார். அடுத்தவர்களுக்கு துன்பம் இருக்காது. In an ideal state there will be no political institution, therefore no political power. இது வந்து வால்யூம் 68 பேஜ் 265 இருப்பதாக நீங்கள் குறித்து கொண்டு பார்க்கலாம். அந்த வால்யூம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அப்போ கொள்கை கேட்கிறாரு, இப்படி தானுங்க ஐடியல் சொசைட்டியை கட்டுறாரு அவர். இதில் எங்கே வர்ணாசிரமம் இருக்குது? எங்கே காந்தி வந்து பிராமணியத்துக்கு நிற்கிறாரு? எங்கே காந்தி இதில் வந்து ஜாதிக்கு நிற்கிறாரு என்று அவர் கொள்கை ரொம்ப ரொம்ப அஃபென்ஸ் எடுத்து கேட்குற கேள்விகளாக வருது. அடுத்து தர்மகர்த்தா கொள்கை, அது நிறைய விவாதம் வருது, அது எக்கனாமிக் பாலிசியில் போயிடுது, அதனால் நான் நேரம் கருதி நான் விட்டுட்டு போயிடுறேன். அடுத்தது பார்த்தா ஒரு முக்கியமான விவாதம் ஆண்ட்ரூஸோட கடிதத்தில் அவருக்கு ஏற்படுது, சேஃப் ஆண்ட்ரூஸ் கடிதத்தில். அது வந்து அந்த கடிதம் வந்து என்ன துணி கொடுக்குதுன்னா, பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ்க்கு சப்செட்டாக நீங்கள் ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வைக்கிறீங்களா, விடுதலை போராட்டத்திற்கு கீழான ஒன்றாக துணை விஷயமாக
நீங்கள் வந்து தீண்டாமை எதிர்ப்பு போராட்டத்தை வைக்கிறீர்களா என்ற தொனியோடு ஒரு கடிதம் வந்ததன் காரணமாக ரொம்ப வருத்தத்தோடு காந்தி அதற்கு பதில் எழுத வேண்டிய அவசியம் வருது. அப்போ அவர் சொல்கிறார், நோ வெதர் ஸ்ட்ரகிள் ஃபார் அன்டச்சபிலிட்டி எ சப்செட் என்ற கேள்விக்கு நோ என்று கேட்டகரிகளாக சொல்கிறார். சொல்லிட்டு caste system is a bigger one than that of gaining independence. விடுதலை அடைவது என்பதை விட இந்த ஜாதி நீக்கம், ஜாதி ஒழிப்பு என்பது பெரும் போராட்டமாக இருக்கிறது. no way less or subordinate to political work. அரசியல் வேலைக்கு எதிலும் கீழே இருக்கக்கூடிய வேலை இல்லது, அதற்கு கீழான வேலை இல்லது. my social work impossible without the political work. நான் இந்தியாவில் கண்டுணர்ந்தது என்னுடைய சமூக வேலை என்பது அரசியல் வேலை இல்லை என்றால் சாத்தியமாகாது என்பதை கண்டுணர்ந்தேன். ஐ டுக் த லேட்டர்னா பொலிட்டிக்கல் ஒர்க். ஐ டுக் த லேட்டர் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் தட் இட் ஹெல்ப் த ஃபார்மர். சமூக வேலைக்கு எந்த அளவிற்கு சிரத்தையாக உதவிகரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நான் அரசியல் வேலையை எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே அரசியல் வேலைக்கு கீழானதாக சப்செட்டாக நான் ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி என்பதை வைக்கவில்லை என்பதை கிளியர் பண்ணுறார் அவர். அதுக்கப்புறம் வந்து எங்கே அவர் நின்றுறாரு என்பதை வந்து சொல்லி முடிச்சிடுறாரு. ப்ரொடெக்டிங் இண்டிவிஜுவல் ஃப்ரம் டிசல்யூஷன் எய்தர் இன் ஏ ப்ரீ மாடர்ன் டோட்டாலிட்டி ஆர் மாடர்ன் பியூரோக்ராட்டிக் ஸ்டேட். நவீனத்துக்கு முந்திய பழைய தன்மை வாய்ந்த அந்த சமூகத்தினுடைய மொத்த அதிகாரத்தின் கீழே தனிநபரை நசுக்குவதோ, நவீனத்து அரசனுடைய காலுக்கு நசுக்குவதோ, ஒரு தனிநபரை நசுக்குவதோ நான் ஏற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் கட்ட விரும்புகிறேன் என்று எங்கே நிற்கிறார், எதை முயற்சித்தார் என்பதில் 2வது சாப்டர் இப்படி முடியுது. நான் 3வது சாப்டர் வந்துடுறேன். இன்னும் ஒரு 17 minutes தான் இருக்கா. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஃபாஸ்ட்லி. அவர் வந்து கட்டத்தை பிரிச்சுக்கிறார். காந்தியோடைய ரைட்டிங்ஸு, அவருடைய பேச்சு கட்டத்தெல்லாம் எப்படி முடிக்கிறார்னா 15 to 20, 20 to 27, 27 to 32, 32 to 45, 45 to 48 இந்த வழியில் கொண்டு போகிறார். 20 முதல்ல என்ன பேசினார், ஒவ்வொன்றை பற்றியும் தீண்டாமை பற்றி என்ன பேசினார், அது நோஷன், அது ஒரு பொல்யூஷன் என்பது மனக்கருத்துங்க, மனசில் உட்காந்துருக்குங்க, அதை வெளியே அழிச்சிருங்க. தொட்டா என்னங்க, அது தொட்டா வந்து பாவம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்து அது ரொம்ப அவர் அன்டச்சபிலிட்டி என்பது தீண்டாமை போது ஒரு பாவம், சின் என்று சொல்லக்கூடிய முறையில் அவர் போகிறார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அஃபென்ஸ் இருக்கார். அப்போ 2 வழியில் அவர் பண்ணுறாரு. முதல்ல ஒன்று இந்துயிசத்துக்கே ஆபத்துங்கிறது அப்படின்னு ஒன்று, தீண்டாமை ரொம்ப பாவம், அவங்களோட சேர்ந்து தான் இந்துயிசம் இருக்க முடியும் என்பதற்காக முதல்ல எடுக்கிறார். அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா 31க்கு பின்பாக 31, 32 என்பது ரொம்ப முக்கியமான காலமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு அப்போ தான் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு அப்புறமும் அவருடைய கருத்துக்கள் வந்து இங்கே வலுப்பெறுவதாக பார்க்க முடியும். அதான் ராஜீவ் காந்தி சுட்டி காட்டுறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. முதல்ல வந்து யாரும் போகலை. 2வதுல வந்து காங்கிரஸ் முதல்ல பங்கேற்கலை. அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன் பங்கேற்கிறாங்க, மற்றவங்க பங்கேற்கிறாங்க. 2வதுல வந்து காந்தி வந்து ஏக பிரதிநிதியாக போகிறாரு. அப்போ வந்து பொலிட்டிக்கலாக வந்து அத்தாரிட்டி என்ற முறையில் அவர் போகிறாரு. ஆனால் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அங்கே போகிறாரு. இங்கிருந்து போகும்போது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியாக அங்கே போகிறாரு. அங்கே நடந்த விவாதங்களில் ரொம்ப மனம் சோர்ந்து ஏதும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்ற வருத்தத்தோடு திரும்பக்கூடிய நிலைமை உருவாகிறது. அங்கே விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில் வந்து இவங்க அம்பேத்கர் மற்றவங்கெல்லாம் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கேட்குறாங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், டைம் இல்லாதனால. காந்தி வந்து அனுமதிக்க முடியாதுங்கிறாரு. அதுக்கு பின்னால் வந்து சரி பிரதம மந்திரி முடிவெட்டோம், ராம்சே முடிவெடுக்கிறாங்க. ராம்சேட்ட போகுது. ராம்சே வந்து அவார்டை கொடுத்துட்றாரு. அவார்டு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வருது. முஸ்லீமுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், கிறிஸ்டியனுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், அதுமாதிரி வந்து நம்முடைய தலித்துகளுக்கு தீண்டாதகாலுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் என்று வருது. காந்தி உண்ணாவிரதம் அறிவிக்கிறாரு. அம்பேத்கர் காந்தி சந்திப்புகள் நடக்கிறது, நிறைய விவாதங்கள் நடக்கிறது, பஞ்சாயத்து நடப்பதற்கான ஏற்பாடு நடக்கிறது, இந்துக்களுடைய மாநாடு நடக்கிறது. மாநாடுகளில் வந்து தீண்டாமை ஒழிப்பு தீர்மானங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு விதமான தீர்மானம் நடக்குது. சாப்ரு போன்றவர்கள், ஜெயகர் போன்றவர்கள், ராஜாஜி போன்றவர்கள் பெரும் அளவிற்கு உதவி செய்கிறாங்க. விவாதம் நடந்து ஒரு உடன்பாடு வருகிறது. அம்பேத்கர் வந்து ஒப்பியோ மனம் ஒப்பாமலோ பின்னாடி வர எழுத்துக்களில் மனம் ஒப்பவில்லைன்னு தெரியுது. நான் காந்தி உயிரையும் காப்பாற்ற வேண்டும், என் மக்களுடைய கோரிக்கையும் காப்பாற்ற வேண்டும், காந்தியின் உயிர் என்பதற்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன் அளவிற்கு அவர் இறங்கி வராரு. அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. ராஜாஜியும் அம்பேத்கரும் பேனாவை மாற்றிக்கிறாங்க கையெழுத்து போட்டு. அந்த அளவிற்கு அது போயிடுது. இது வந்து கம்யூனல் அவார்டு குறித்து விரைவாக நான் வேகமாக சொல்லிட்டேன்.
அது குறித்து நீண்ட உரையாடல் தேவைப்படுகிறது. நீண்ட விளக்கங்கள் இங்கே நடத்தப்பட்டிருக்கலாம். அது குறித்த புத்தகங்களில் இங்கே விமர்சனம் திறனாய்வு நடத்தப்பட்டிருக்கலாம் இங்கே. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவர் காந்தி நுழையும் போது காங்கிரஸில் சாதாரணமாக இருக்கார். 17 உள்ளே கூட போக முடியல. சப்ஜெக்ட் கமிட்டியில் கூட 3 ஓட்டு கூட வாங்க முடியாமல் போகிறாரு. அதுக்கு பின்னால் பெரிய விஸ்வரூபம் அவர் கிடைக்குது. 32 தனியாக போய் ஆர்டிஸில் போய் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் தனியாக போகக்கூடிய அளவிற்கு பின்னால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவர் சொல்வது தான் ரெசல்யூஷனாக வர முடியாத அளவுக்கு நிலைமைகள் மாறும். இதெல்லாம் வந்து அவர் தெளிவிச்சிடறாரு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வர்ணம் கேஸ்ட் என்பதை பற்றி முதல்ல வந்து டிஸ்டிங்டாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சினானிமஸாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து வர்ணாஷ்டிரம் பற்றி தனி புத்தகமே வந்திருக்கு. கேஸ்ட் ஹேஸ் டு கோ என்ற தனியாக வந்து ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அதெல்லாம் டீட்டெயிலை வந்து வாய்ப்புள்ளவங்க பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். 2 முக்கியமான இந்த புத்தகத்தோட ஒட்டி பார்த்தீங்கன்னா இடைவெளிகளை நிரப்புவதற்காக வேறு சில புத்தகங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குமரப்பாவோட அன்டச்சபிலிட்டி, ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தொகுப்பு ரொம்ப முக்கியமானது, 54 வந்தது. அப்புறம் பிரபுவோட 64 கேஸ்ட் ஹேஸ் டு கோ என்ற தொகுப்பு வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த உரையாடலில் காந்தி எப்படி நகர்கிறார், நான் வேகமாக போகிறதுனால சொல்லிடுறேன். இந்த உரையாடலில் காந்தி எப்படி நகர்கிறார் என்பதற்கு 2 தொகுப்பு நீங்கள் இன்றைக்கி மின்புத்தமாக கூட கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்க முடியும். பிரபுவோட கேஸ்ட் ஹேஸ் டு கோ என்பது ஒரு 64 வந்த புத்தகம். 54 வந்து குமரப்பாவோட ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி புத்தகத்தை பார்த்துக்கலாம். அப்புறம் அம்பேத்கர் உரையாடலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நுழைவு என்பதற்கு ராஜாஜியோட பிளைட்டட் அந்த புத்தகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் தான் பார்த்துக்கலாம். அம்பேத்கர் உரையாடலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட மிக முக்கியமான 2 புத்தகங்கள் வந்து காந்தி என்ன செய்தார், காங்கிரஸ் காந்தி என்ன செய்தது, அதான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கோம். அதை விட முக்கியமான அவருடைய ஆய்வு கட்டுரை வந்து 42 வெளியானது. 46 47 இந்த வருது வெளியாகுது. 42ல் முக்கியமான கட்டுரை வந்து கியூபக் அவர் அனுப்புகிறாரு, கனடாவுக்கு அனுப்புகிறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்தவரையிலும் வந்து காந்தியம் என்று தமிழ் அன்றைக்கி எல்லாரும் சிறு சிறு பதிப்பாக போட்டு வைக்கிறத விட அதை போட்டு கொடுத்துருந்தா கூட அம்பேத்கரோட திரட்சியான கருத்துக்கள் அதில் வரும். அவருடைய என்ன டிமாண்ட் வைக்கிறாரு பச்சையாக. அதுமாதிரி காந்தி குறித்த ஒரு தேவையற்ற விமர்சனங்கள் கூட அதில் குறைவாக இருக்கும், இதில் ரொம்ப மோசமாக இருக்கும், அதுலேயும் இருக்குது குறைவாக இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து 46 45 வைஸ்ராய் கவுன்சிலில் இருந்துக்கிட்டு அம்பேத்கர் வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது ரொம்ப மோசமானது. அதாவது உயர் பதவியில் இருந்து கொண்டு இப்படி வெளியிடலாமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு காந்தி வந்து கடிதம் எழுதி, ராஜாஜி கடிதம் எழுதி, அதே போல் வந்து காந்தி வந்து KS சந்தானந்து கடிதம் எழுதி, அவள் 2 ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். அது இன்றைக்கி வெளியே பேசப்படவே இல்லை. ராஜாஜி எழுதின புத்தகங்கள் வந்து அம்பேத்கர் ரெஃப்யூட்டட் என்ற புத்தகம் வந்து 4 சேர்த்து பார்க்கணும். நான் சொல்கிறது அம்பேத்கருடைய கனடாவோட ஆய்வறிக்கை, அம்பேத்கரோட காந்தியம், அது வால்யூம் 9 இருக்குது, அவருடைய வால்யூம் இங்கிலீஷ் வால்யூம் 9 இருக்குது, அதையும் பார்க்கணும். அதோடு சேர்த்து என்ன பார்க்கணும்னு சொன்னால் அந்த நேரத்திலே வந்த 4 புத்தகங்களை பார்க்கணும்னு சொன்னால் நமக்கு ஓரளவுக்கு சரியான ஃபேர் அசஸ்மெண்ட் வரும். அந்த 32 செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய தனி வாக்காளர் தொகுதி, கூட்டு வாக்காளர் தொகுதியை பொறுத்தவரையிலும் இன்னி வரலும் விவாதம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் சரியான புரிதல் வேண்டும் என்று சொன்னால் அது தலித்துகளுடைய பொலிட்டிக்கல் அடையாளத்தையே மறுத்து விட்டது என்று வயலண்ட் குற்றச்சாட்டுலாம் இன்றைக்கி வந்து கொண்டிருக்க காலத்தில் வந்து சரியாக எடைபோட வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்தானத்தோட அம்பேத்கர் வந்து அட்டாக்ஸ் கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷனுங்கிற புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். காந்தி கூட சொல்கிறார், ராஜாஜி 8 இருப்பா, அதுக்கு மேலே தேவைன்னா நீ எழுதிக்கன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னை பொறுத்தவரை பார்த்தா ராஜாஜியோட சந்தானம் வந்து இன்னும் அட்வான்ஸாக பல விஷயங்களை பேசுகிறார் என்பது தான் என்னோட ரீடிங்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காந்தி ஏன் ஃபாஸ்ட்டில் போனார் என்பதுக்கு 4-5 முக்கியமான விஷயங்களை கோல்கே கேட்குறாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை நிரூபிக்காக போனாரா, அல்லது வந்து அம்பேத்கருடைய பாப்புலாரிட்டி அதிகமாகிடும் என்பதை தடுப்பதற்காக போனாரா, இதெல்லாம் பச்சையாக கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லை இதுதான்ப்பா சரியான தருணம், தண்டி மார்ச் எப்படி சரியான தருணமோ அதுபோலவே 32க்கு பின்பாக இந்துக்கள் மீதான விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதற்கு இதுதான் தருணம் என்று அவர் எடுத்தாரா என்று பேசுகிறார். இதை அவர் எடுத்துக்கிறார், இந்துக்கள் மீதான விழிப்புணர்வுக்கு தான் தருணம்னு பேசுகிறாரு. இப்போ தான் முதல் முறையாக அவர் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்கில்லோடு ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணுறார். ஹர்ஜன் சேவாக் சங் வருது, 12,000 மைல் நம்முடைய தண்டி யாத்ரா என்பது போலவே ஹர்ஜன் யாத்ரான்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு 12,500 மைல், தினந்தோறும் 50 மைல் போகிறார், இந்தியா முழுக்க போகிறாரு. பல்வேறு மோசமான வந்து தாக்குதல் எதிர்கொள்கிறாரு. குண்டெறியப்படுகிறது, கருப்பு கொடி காட்டப்படுகிறது, பல இடங்களில் வந்து சனாதன விரோதி என்று துண்டறிக்கையில் வீசப்படுகிறது.
அப்புறம் முட்டைகள் வீசப்படுகிறது, கருப்பு கொடி காட்டப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் வந்து பல எதிர்கொள்களை சனாதனவாதிகளிருந்து எதிர்கொள்ள பார்க்குறாரு. அவர் சனாதனவாதினா யாருன்னு டிஃபைன் பண்ணியிருக்காரு. நான் சனாதனவாதி தான், ஆனால் சனாதனவாதினா யாருன்னு டிஃபைன் பண்ணுறாரு. நல்ல குருக்கள், கோயில் குருக்கள்னா யார், நல்ல பூசாரினா யார், ஐடியல் ப்ரீஸ்ட், ஹூ இஸ் ஐடியல் ப்ரீஸ்ட் என்பதை பற்றி அருமையான விளக்கங்களை தந்திருக்காரு. நேரம் இல்லாதனால நான் அதெல்லாம் சொல்ல முடியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வாய்ப்பு உள்ளவங்க பார்க்க முடியும், பார்த்தவங்க திரும்ப பார்த்துக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதெல்லாம் நகர்த்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் தொண்டர்களை வந்து சானிடேஷன் ஒர்க்குக்கு அவர் பழக்கினது. இன்றைக்கி அநேகமாக நாங்கள்லாம் பல தொழிற்சங்கங்கள் வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே கொடி கட்டுறதே ஏஜென்சி விட்டோம் நாங்கள், எங்களால் கட்ட முடியாமல். ஆனால் அவர் வந்து கழிப்பறை சுத்தம் உள்பட வந்து அதுக்கான வாலண்டியர்ஸ் 200 பேரை கொண்டு பண்ணுறாரு. கிராமங்களை நோக்கி காங்கிரஸ் செயற்குழுக்கள் என்பதை கொண்டு போகிறாரு. வாரதாக்கு பக்கத்துலேயே செயற்குழு நடத்துகிறாரு, ஃபைஸ்பூர் பக்கத்தில் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் கோவிந்த வீட்டில் கொண்டு வச்சு சாப்பாடு சமைக்க சொல்லி அதை தான் சாப்பிட்றாரு. அப்புறம் வந்து காந்தியோட தேவதாஸுக்கும் வர்ணம் விட்டு வர்ணம் கல்யாணம் நடக்குது. அப்புறம் இந்துமதிக்கும் டெண்டுல்கர் கல்யாணம் நடக்குது. இப்படி அதாவது திருமணங்களில் எப்படி வந்து அவர் வந்து முற்போக்காக போயிட்டே இருக்காருன்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிடுவதில் என்னப்பா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா சாஸ்திரத்தில் விரோதம்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து கலப்பமான என்ன இருக்குது, எதுக்கு இவ்வளவு உபஜாதி இருக்குது, இவ்வளவு உபஜாதி எதுக்கு, 4 வர்ணம் இருக்குது போதாதா, எவ்வளோ உபஜாதி தேவையா, காஸ்ட் ஒன்றுமே சாஸ்திரத்தில் சொல்லலப்பான்னு சொல்கிறாரு. உபஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன தெரியுமா, என்னை பொறுத்தவரைக்கும் கல்யாணம் என்ன தெரியுமா, யாராவது ஒத்தராவது அர்ஜுனாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. மாப்பிள்ளையாவது இருக்கணும், பொண்ணாவது இருக்கணும்னு பேசுகிறாரு. பொண்ணு இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக இருக்கும், காஸ்ட் இன்டு கேர்ள்ஸ் வரதை விட வந்து இப்படி வரலாம்னு பேசுகிறாரு. இப்படி வந்து அவர் அடுக்கிக்கிட்டே போகிறாரு, அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே யாராவது ஒருத்தங்க வந்து அர்ஜுனை மணமகனோ இல்லைன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் வருவதில்லை, பரிசளிப்பு கொடுப்பதில்லை, வாழ்த்து செய்து கூட தருவதில்லை என்று சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இப்படிலாம் வந்து அவர் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கார். அதுக்கு பின்னால் வந்து ரீகேப் மாரி அவர் நம்முடைய கொள்கை வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொன்றை பற்றியும் ரீகேப் பண்ணிகிட்டே போகிறார். ஒரே ஒரு விஷயத்தை அவர் வர்றார். எங்கே வர்றாருன்னா, அவரது செயல்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால், கண்டினியூட்டி வித் ட்ரெடிஷன், மரபிலிருந்து தான் தொடர்ச்சி, மரபை மீறிய முகம் காட்டவே இல்லை அவர். அதே நேரத்தில் ஆர்டிகுலேட்டிங் த ஸ்ட்ரகிள், மரபுக்குள்ளே ஆர்டிகுலேட்டிங் த ஸ்ட்ரகிள், கண்டினியூட்டி வித் கண்டினியூட்டி ஆர்டிகுலேட்டிவ் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் சொல்கிறாங்க. அதை டெவலப் பண்ணிகிட்டே போகிறாரு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யூனிக்னஸ் ஆஃப் இஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த யூனிக்னஸ் என்பது எதில் இருக்குன்னு சொன்னால், ஃப்ரீ ஃப்ரம் சான்ஸ்கிரிட்சேஷன். விவேகானந்தோட சொல்லிடுறாரு, அப்பா எல்லாம் சான்ஸ்கிரிட் படிங்கப்பா, சூத்திரர்களே சான்ஸ்கிரிட் படிங்க, அந்த அவர்னா நீங்கள் சான்ஸ்கிரிட் படிங்க, சான்ஸ்கிரிட் படிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்கப்பா என்று விவேகானந்த கூட அப்பேர்டு மொபிலிட்டி பேசுகிறாரு. ஆரிய சமாஜ் அப்பேர்டு மொபிலிட்டி பேசுது, பாரதியார் பூணூல் போட்டு பார்க்குறாரு. ஸோ இப்படிலாம் அப்பேர்டு மொபிலிட்டி என்று பேசக்கூடிய காலத்தில் இப்போ வர்ணம்லாம் குழப்பமாயிடுச்சு. 4 வர்ணம் தெரியல, கெட்டு போய் கிடக்கு. யார் பிராமணன் தெரியல, யார் வைசியன்னு தெரியல, யார் வந்து சத்திரியன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் சூத்திரன்னு தெரியுது. ஆகவே எல்லாமே உடல் உழைப்புக்கு நம்பிக்கை வச்சுட்டோம்னா சூத்திரன் ஆகிடலாம். அப்போ ஒரு வர்ணம் வச்சுக்கலாமா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு வர்ணா போதுமே, எல்லாமே சூத்திரனாக இருக்கலாமே, சூத்திரம் வச்சுக்க முடியாது, ஏன்னா அவரை நான் சூத்திரனாக கொண்டு வர விரும்புகிறேன், ஆகவே சூத்திரம் ஒன்று வச்சுட்டா போதுமா என்று அவர் பேசுகிறார். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் மொபிலிட்டி, திட் இஸ் அ யூனிக்னஸ் ஆஃப் காந்தி. வேறு யாரும் சொல்லாத தன்மையுடன் இந்த யூனிக்னஸ் என்பது காந்தியிடம் இருப்பதாக கொள்கை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து இன்றைக்கி வந்து தலித் ஸ்காலர்ஸு அல்லது அம்பேத்கர் தொடங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவரை பிராமணா பனியாஸ் சித்தனவாதி என்று தான் முத்திரை கடுமையாக பேசுகிறாங்க. இவர் தெளிவாக பேசுகிறார். அவர் செயலிலோ எழுத்திலோ பிராமணியம் மீதான எந்த நம்பிக்கையும் அவர் உணர்த்தவில்லை. இது ரொம்ப அழுத்தமாக கொள்கை வந்துடுறார். அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ நவீனமான மார்க்சிய ஒளியில் ஒரு கொள்கை ஒன்று எடுத்துக்கிறார். கிராம்ஷின்னு சொல்லக்கூடிய இத்தாலியோட மிக முக்கியமான சிந்தனையாளர். இன்றைக்கி அவரை பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது. மார்க்சிய ஆட்கள் எல்லாருமே அவரை பேசுகிறாங்க. அந்த கிராம்ஷியன் ஹெஜிமனி என்பதை வந்து கொள்கை எடுத்துக்கிறார். எடுத்துகிட்டு அது காந்திக்கு வந்து காந்தி எப்படி அப்ளை பண்ணுறாரு, ஏன்னா பேசிவ் ரெவல்யூஷன் வந்து ஒரு அதை பற்றி ஏற்கனவே சில நண்பர்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்க. நான் அதுக்கு போகலை, பேரெலாம் சொன்னால் கான்ட்ரவர்சி ஆக நான் போகலை.
ஸோ இங்கே வந்து பிராமினியன் கல்ச்சுரல் ஹெஜிமனி, பிராமணிய கலாச்சார மேலாண்மை எதிர்த்து காந்தி யுத்தம் புரிந்தார். அது வந்து கிராம்சியோடைய ஹெஜிமனி கான்செப்டில் காந்தி வராருன்னு இவர் போய் நிறுத்துறார். காந்திக்கு கிராம்சியை தெரிஞ்சிருக்காது, கிராம்சிக்கு காந்தியை பார்த்தாரா என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து கிராம்ஷின் ஹெஜிமனிக்கு காந்தியை வந்து எடுத்துக்க முடியாது என்பதை சொல்லக்கூடிய முறையில் அவர் வந்து ஒரு டைக்கோட்டமி இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஐடியா ஆஃப் அத்வைதாவும் பேசிக்கிட்டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பேசக்கூடிய ஒரு மாடர்னிஸ்டு ப்ராஃபட்டாக காந்தி போகிறார் என்று அவர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காந்தியோட லிமிட்டேஷன், அம்பேத்கர் லிமிட்டேஷன் அதெல்லாம் வந்து போகுது. இவர் ஒன்று சொல்லிடுறாரு, அம்பேத்கரையும் காந்தியும் இணக்கப்படுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது ரொம்ப பெட்டராக எனக்கு பண்ணுறதை யார் தெரிஞ்சதுன்னா, சமீப காலத்தில் வந்த எழுத்துக்களில் டிஆர் நாகராஜோடைய ஃப்ளேமிங் ஃபீட் அண்ட் அதர் எஸ்ஸேஸ், அது ரொம்ப முக்கியமான புத்தகம். நிறைய இங்கே வந்து திறனாய்வுக்கு வந்துருச்சான்னு தெரில எனக்கு. டிஆர் நாகராஜோட ரொம்ப முக்கியமான புத்தகம். காந்தி அம்பேத்கரை ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக பார்த்து இணக்கப்படுத்துவதற்கான பெரும் முயற்சி அந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் வந்து அந்த உரையாடலை என்னால் சொல்ல முடியுமான்னு தெரில எனக்கு, இப்போ டைம் உங்களுக்கு இருக்கான்னு தெரில. அதில் ஒரே ஒன்று சொல்கிறார், நாகராஜ் பேசுகிறார், காந்திஸ் மெத்தட் ஆஃப் யூஸிங் இண்டிவிஜுவம். இவரும் டிஆர் நாகராஜ் மென்ஷன் பண்ணுறார் கொள்கை, அதனால தான் இதை எடுத்துக்கிறேன் நான். செல்ஃப் பியூரிஃபிகேஷன் வெல் செல்ஃப் ரெஸ்பெக்ட். காந்தி வந்து பெனான்ஸ் மூமெண்ட், அதாவது பிராயஷ்சித்த இயக்கம். அவரது வந்து சுயமரியாதை இயக்கம், அது பெரியார் அந்தவங்களாம் வந்துடுறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், இது வந்து செல்ஃப் பியூரிஃபிகேஷன் மூமெண்ட். அம்பேத்கர் சொல்கிறாரு, அப்போ எப்போ பார்த்தாலும் கண்ணாடியில் வந்து தலித் கண்ணாடியாக இருக்கணும், நீ வந்து இந்துக்கள் வந்து பார்ப்ப, நீ வந்து கோபமாக இருக்கியா எங்கள் மேலேங்கிறத காட்டுவ, அல்லது எங்கள் மேலே அன்பாக இருக்கான்னு காட்டுவ, எங்கள் மேலே கருணையை காட்டுவ, நான் மிரராக இருக்கணும், நீ எப்போதுமே ஹீரோவாக வந்து தலையை கழிச்சு பார்த்து போச்சுப்பா அப்படின்னு அம்பேத்கர் கோபமாக பேசுவார். அதை வந்து இவர் சொல்கிறார், நம்முடைய டிஆர் நாகராஜ் சொல்கிறார். சொல்லிட்டு எப்படி காந்தி அவர் மாடலை ரிஜெக்ட் பண்ண அம்பேத்கர்னு சொல்லிட்டு வராருங்க. கடைசியாக சொல்கிறார், எனி ப்ராப்ளம் connected with the welfare of the village as a whole must be intimately related to the Harijans, who represent over a sixth part of India's percentage of population. But the Gandhi சொல்றாரு, liberation of villages organically linked with the emancipation of Dalits என்று டிஆர் நாகராஜ் இணக்கப்படுத்தி பேசுகிறாரு. டைம் இல்லாதனால என்னால் அது சொல்ல முடியாது. ஸோ சிந்தசிஸ் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காந்தியை பொறுத்தவரை வந்து வெஸ்டர்னைசேஷன் என்பது கூட சுரண்டலோட வேறு வடிவமாக பார்க்குறாரு. அவ்வளோதான். சுரண்டல் வந்து இந்து ஏன்ஷியன் இந்துவில் வந்து ஜாதிய சுரண்டலாக இருந்தால் அது வந்து கிளாஸ் சுரண்டலாக மாறுது, சுரண்டல் வடிவம் மாறுது, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை சொல்லிட்டு போகிறாரு. லிமிட்டேஷன்ஸ் என்று பார்க்கும்போது லிமிட்டேஷனை பற்றி கொஞ்சம் ஒரு 4 பேரா பேசுகிறார். காந்தியோட லிமிட்டேஷனை பற்றி நிஷ்காந்த் கொள்கை பேசுகிறார். என்ன லிமிட்டேஷன் காந்திக்கு இருக்குது? 1, fail to question and address highly unequal economic structure on power equation created by the caste system. Fail to understand caste system is not just a state of mind, also a turbulent political economic management. இப்படி ஒரு 10 பட்டியலை அவர் வந்து லிமிட்டேஷன் பேரில் சொல்கிறாரு. புத்தகத்தை படிக்கிறவங்க நீங்கள் பார்க்க முடியும். நான் 1 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்காக சொல்கிறேன். காந்தியோட ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி பார்க்கணும்? இமேஜ் ஆஃப் பீயிங் அன் ஆர்த்தோடாக்ஸ், ஆர்டிகுலேட்டிங் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் த காஸ்ட் சிஸ்டம், being in continuity with the tradition. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ஆர்த்தோடாக்ஸ் இமேஜ் இருக்கும், ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார், ட்ரெடிஷனோட போயிட்டே இருப்பார், ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். இது ஒரு இமேஜ். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, ரிமூவிங் ப்ரிஜுடைசஸ் லைக் பொல்யூஷன், பியூரிட்டி அண்ட் எஜுகேட்டிங் த்ரூ பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ். இது 2வது ஸ்ட்ராட்டஜி. 3வது ஸ்ட்ராட்டஜி, சால்வேஜிங் டிக்னிட்டி ஆஃப் லேபர், தானே உழைக்க பார்க்குறது, அதையும் removing false conscience about intellectual labor is higher, dignity of labor, physical labor is less, இந்த ஃபால்ஸ் கான்ஷியஸ் உடைக்கிறது என்பது மூலமாக எல்லாரும் சூத்திரன்னு சொல்லக்கூடிய முறையில் சொல்கிறாரு. அப்புறம் யூனிக்னஸ் இன் ஃப்ரீயிங் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட், லாஜிக் ஆஃப் சான்ஸ்கிரிட் என்பதுலேருந்து வெளியே வருவது. அடுத்தது கிராம்ஷியன் ஹெஜ்மானிக்கல் பிராமணிக்கல் ஹெஜ்மானியை எடுத்து ஃபைட் பண்ணுறது. இந்த இமேஜோட காந்தி ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டாரு என்று கோல்கே சொல்கிறாரு. நிறைய விடுபட்டு போயிருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.